இரட்சகரே, மனிதனை விடுதலை செய்திட மனிதனாய் வந்து பிறந்தவரே, ஈசோ மிசிகாவே. தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. வானவ தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே, நீ பரிசுத்த 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 ஆண்டவரே, நீ பரிசுத்த ஈசோ மிசிகாவே. தந்தை, மகன், தூய ஆவியார் ஆகிய மூவர் இறைவனை நாம் ஆராதிக்க ஒன்று கூடியிருக்கிற இந்த நேரம், இறைவன் ஆசீர்வதித்த நேரம். ஆண்டவர் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக எழுந்திருக்கிறார்: என் தந்தை அனுப்புகிற அனைவரும் என்னிடம் வருவார்கள், என்னிடம் வருபவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். இன்று இந்த நாளிலே தந்தையால் அனுப்பப்பட்டவர்களாக, தந்தையால் ஈர்க்கப்பட்டவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க, புகழ, அவருக்கு நன்றி செலுத்த, அவரோடு இணைந்திருக்க இன்று இங்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு இந்த நேரத்தில் உரைக்கிற இறை வார்த்தை: நான் உங்களை புறம்பே தள்ளிவிட மாட்டேன். வாழ்க்கையின் பலவிதமான வேதனைகளில் இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். குறிப்பாக தவ காலத்தினுடைய தொடக்க ஆராதனையுடைய நாளில் நாம் இருக்கிற போது ஆண்டவர் வேதனையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நாமும் நமது வாழ்க்கையில் அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்ள தயாரிப்பதற்காக, நம்மை மாற்றுவதற்காக, நம்மை இறைவனோடு இணைப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிற இந்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய அந்த வாக்குறுதியை மனதில் ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிப்போம். ஆண்டவர் கூறுகிறார்: நான் உங்களை புறம்பே தள்ளிவிட மாட்டேன், உன்னை திக்கற்றவனாக விட மாட்டேன், உன்னை திக்கற்றவளாக விட மாட்டேன். உனது வாழ்க்கையில் துன்ப துயரங்களின் மத்தியில் நீ தனிமையில் இருக்க போவதில்லை. நான் உன்னோடு என்றும் இருப்பேன், உன்னை வழிகாட்டுவேன். உனது வாழ்க்கை வெற்றியடைய, நீ நிலை வாழ்வை சொந்தமாக்குவதற்கு நான் இன்று முன்னோடு இருப்பேன் என்று கூறுகிற ஆண்டவர் இதோ இந்த நேரத்திலே யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக மொழிகிறார்: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் தந்தையிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் தந்தையிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகையால் இந்த நேரத்திலே நாம் நம்மை விட்டு கொடுத்து கொண்டு, நம்மை முழுவதுமாக மறந்து கொண்டு, நமது வாழ்க்கையினுடைய எல்லா விதமான சோதனைகளையும் கவலைகளையும் எல்லாம் மறந்தவர்களாக இந்த நேரத்தில் ஆண்டவர் கூறுகிறார்: நான் உன்னை விட்டுவிட மாட்டேன், உன்னை திக்கற்றவனாக விட மாட்டேன், புறம்பே தள்ளி விட மாட்டேன். நீ என்னிடமும் என் தந்தையிடமும் நம்பிக்கை கொள் என்று கூறுகிற ஆண்டவரிடம் இந்த நேரத்திலே நமது முழுவதுமான நம்பிக்கையை அர்ப்பணிப்போம், நமது முழுவதுமான சரணத்தை கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நீர் என்னை கைவிட மாட்டீர், நான் என்னை முழுவதுமாக உமக்கு தருகிறேன், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். இந்த வாக்குறுதிகளை ஆண்டவருக்கு கொடுப்பது தந்தை, மகன், தூய ஆவியாராகிய மூவர் இறைவனை இந்த நேரத்திலே நாம் ஆராதிப்போம். தந்தையாகிய இறைவன் இதோ வாக்களித்தபடியாக தனது மகனை தந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்தார். தந்தையாகிய இறைவன் விண்ணில் அவர் தனியாக இருக்கவில்லை, தனது மகனோடு சேர்ந்து ஆவியாரோடு சேர்ந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு, நம்மை பாதுகாத்துக் கொண்டு, பராமரித்துக் கொண்டு நம்மோடு இருக்கிறார். அவ்வாறு தான் ஆசீர்வதித்த, தான் படைத்த, தனது வாழ்வை பகிர்ந்தளித்த தனது மக்கள் ஆசீர்வாதம் பெற அவர் தனது மகனை பூமிக்கு அனுப்பினார். அந்த மகனை அனுப்பியது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் வழியாக, சோதனை வழியாக, வேதனை வழியாக, அவரது பாடுகள் வழியாக, அவரது மரணம் வழியாக நம்மை அவருக்கு உடையவர்களாக, விண்ணுலகத்துக்கு ஏற்புடையவர்களாக மாற்றினார். ஆகிய அந்த நேரத்திலே தந்தையாகிய இறைவனை அவர் செய்த பெரிய காரியங்களை நினைத்து தந்தை ஆண்டவராகிய இறைவன், தந்தையாகிய இறைவன், மூவர் இறைவனில் முதல்வராக இருக்கக்கூடிய தந்தையை நாம் இந்த நேரத்திலே பணிந்து ஆராதிப்போம். தந்தையே இறைவா, அப்பா,
அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து என்னுடல் ஆன்மா அப்பா ஆவியனைத்தும் சரண்டைகள் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இதோ தந்தை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவராக மகன் தன்னையே தாழ்த்தி கொண்டு இதோ பூமிக்கு வருகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுக 2ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தையில் பவுலடி அறிவாராக மொழிகிறார். இதோ தந்தை கடவுளோடு இணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை அவர் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதாமல் அவர் தன்னையே தாழ்த்தி நம்மில் ஒருவரானார். நம்மை போல பூமிக்கு வந்து, நம்மை போல பெண்ணிடமிருந்து பிறந்து, நம்மை போல இந்த பூமியினுடைய எல்லா இச்சைகளையும், இந்த பூமியினுடைய எல்லா சுபாவங்களையும், இந்த பூமியுடைய எல்லா சோதனைகளையும் அனுபவித்து, ஆனால் பாவம் செய்யாதவராக என்றும் தலைமை குருவாக நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு பரிந்துரையாளராக நமக்காக தந்தை கடவுளிடமிருந்து இதோ இந்த மக்கள் துன்பம், வேதனை, கவலை, கண்ணீர், எல்லா விதமான உலகத்தினுடைய பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எனக்கு தெரியும். அவர்கள் இந்த சூழ்நிலைகளினால் இவ்வாறு துன்புறுகிறார்கள், இந்த சூழ்நிலைகளினால் இவ்வாறு பாவம் செய்கிறார்கள், இந்த சூழ்நிலைகளினால் இவ்வாறு தவறு செய்கிறார்கள், இந்த சூழ்நிலைகளினால் இவர்கள் இச்சைக்கு அடிமைப்படுகிறார்கள். ஆகையால் அவர்கள் மீது இரக்கமாயிரும் என்று நமக்காக பரிந்து பேசுகின்ற நல்ல பரிந்துரையாளராக, நமது நல்ல சகோதரராக, நமது நல்ல உற்ற நண்பராக நமக்காக தந்தைக்குடைய வலப்புறத்தில் வீற்றிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து. இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிக்கொண்டு நற்கருணையாகி அப்பமாகி தன்னை தாழ்த்தினவராக சிறியவராகி நமது முன்னிலையிலே வந்திருக்கிறார். ஆகையால் நாம் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த நேரத்திலே ஆராதிப்போம். இயேசுவே இறைவா, இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து என்னுடல் ஆன்மா இயேசுவே ஆவியனைத்தும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உன் பாதம் வைத்து பணிகின்றோம். எல்லாரும் தலைவணங்கி என்னுடல் ஆன்மா இயேசுவே ஆவியனைத்தும் முழுவதுமாக உன் பாதம் வைத்து பணிகின்றோம். தந்தை கடவுளிடந்து நமக்காக வருகிற ஆவியானவர் ஆகிய இறைவன் இயேசு கிறிஸ்து வாராக மொழிந்தார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி விடுவேன். நான் தந்தையிடம் கேட்டு என்றும் உங்களோடு இருக்க ஒரு துணையாளரை தருவேன். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக ஆண்டவர் மொழிந்திருக்கிறார், தூய ஆவியானவர் ஆகிய துணையாளர் வரும்போது உங்களுக்கு பாவத்தை பற்றி, நீதியை பற்றி, தீர்ப்பை பற்றி கற்றுத் தருவார். அவ்வாறு கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக நம்மை மாற்றுகின்ற ஆவியானவர் ஆகிய இறைவன் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் நம் மத்தியில் அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். இதோ உலகின் தொடக்கத்தில் எவ்வாறு நீர்த்திரள் மீது அசைந்து ஆடிக்கொண்டிருந்தாரோ, ஒரு வார்த்தையால் உலகத்துடைய அனைத்தையும் உருவாக்கினாரோ, அதுபோல இங்கு ஆண்டவராகிய இறைவனை ஆராதிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள வேதனை, கவலை, கண்ணீர், பிரச்சனை அனைத்தையும் ஒரு வார்த்தையால் எடுத்து மாற்றி உனது வாழ்வு சமாதானமாக, உனது வாழ்வு நிம்மதியாக, உனது வாழ்வு ஆசீர்வாதமாக மாறுவதற்கு, உனது நோய்களிலிருந்து, உனது கவலைகளிலிருந்து, உனது கடன் பிரச்சனைகளிலிருந்து, உனது பலவிதமான நோய்களிலிருந்து எல்லாம் விடுதலை தந்தவராக, உனக்கு வலுவூட்டுகின்றவராக, புது படைப்பாக உன்னை மாற்றுகின்ற
சொல்லுகின்றவராகிய ஆவியானவர் இதோ நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகையால் ஆவியானவர் ஆகிய இறைவனை இந்த நேரத்திலே நாம் ஆராதிப்போம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்பு கொடுத்து என்னுடல் ஆத்மா முழு ஆன்மாவோடு ஆவியனைத்தும் முழு பலத்தோடு உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆண்டவரை பணிகின்றோம், சமர்ப்பிக்கிறோம், எங்களை முழுவதுமாக சமர்ப்பிக்கிறோம். என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து மூவர் இறைவனாகிய நாம் ஆண்டவர், தந்தை, மகன், தூய் ஆவியாராகிய மூவர் இறைவன். உலகின் தொடக்கத்திலேயே இவ்வாறாக இறை வார்த்தையில் வாசிக்கின்ற தொடக்கத்தில் 2ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தையில் நாம் நம் உருவிலும் சாயலிலும் மனிதனை படைப்போம். நாம் நம் உருவிலும் சாயலிலும் மனிதனை படைப்போம். தந்தை, மகன், தூய் ஆவியாராகிய மூவர் இறைவனுடைய சாயலிலும் உருவிலுமாக படைக்கப்பட்டவர்களாகிய நாம் நம்மை படைத்த மனைந்த மூவர் இறைவனை நிச்சயமாக ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை சந்திக்க வந்த மூவர் இறைவன் ஆபிரகாமை சந்தித்தபடியாக அதுபோல பூமியில் திருமுழுக்கின் வேளையில், இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு வேளையில் மூவர் இறைவன் தன்னையே முழுவதுமாக வெளிப்படுத்தினார். அந்த மூவர் இறைவன் இந்த நேரத்திலே நற்கருணையாக நமது முன்னிலையில் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மூவர் இறைவனை நாம் முழுவதுமாக நம்மை முழுவதுமாக விட்டுக் கொடுத்து கொண்டு ஆராதிப்போம். ஒவ்வொரு இறைவா அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கிறோம். ஆண்டவரை புகழ்கின்றோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்பு கொடுத்து என்னுடல் ஆத்மா நம்முடையதெல்லாம் அவருடையது ஆவியனைத்தும் தானமாக பெற்றோம், தானமாக கொடுக்கிறோம். உன் பாதம் வைத்து ஆண்டவரே, நீர் தந்தீர், நீர் எடுத்து 20 பெயர் பணிகின்றோம். தலைவணங்கி ஆராதிப்போம். என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம், இந்த 2 நற்செய்திகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11, 13 வரை இறை வார்த்தைகளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகின்றதை காண்கின்றோம். இந்த நேரத்திலே நமது வாழ்க்கையிலும் இதுபோல பலவிதமான சோதனைகள் உண்டு. நாம் உணவுக்காக பலவிதமான சோதனைகளை அனுபவிக்கிறோம். வேலை வாய்ப்புகள், அதுபோல வாழ்க்கையினுடைய உடல் பொருள் ஆவி ஆகியவற்றிற்கான தேவைகள், உடலுடைய தேவை, அதுபோல உணவுக்காக நாம் கஷ்டப்படுகிறோம், உடைக்காக நாம் கஷ்டப்படுகிறோம், உறைவிடத்திற்காக கஷ்டப்படுகிறோம். இந்த உலகத்தில் அதிகாரங்கள், இந்த உலகத்தினுடைய மகிமை, இவற்றிற்காக எல்லாம் உலகத்திலே கஷ்டப்படுகிறோம். இத்தகைய பலவிதமான சோதனைகளை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த சோதனைகளை எல்லாம் கடந்தவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவற்றை அனைத்தையும் இறை வார்த்தையின்படியாக வெற்றி கொண்டவராக நம் முன்னிலையில் இருக்கிறார். ஆகிய இந்த நேரத்திலே நாம் அனைவரும் எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய சந்நிதியில் எழுந்து நிற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்து தந்தை கடவுளோடு உறவாடிய பின்னர் அவர் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். விவிலியத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம்.
தூய ஆவியானவர் அவரை பாலைவனத்திற்கு அழைத்து சென்றார், சோதிப்பதற்காக அழைத்து சென்றார். தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பாலைவனத்திற்கு அழைத்து சென்றார் என்றால், நமது இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளுக்காக நம்மை வழிநடத்துபவர் தூய ஆவியானவர். நாம் சீராக்காகமம் 2 அதிகாரம் 5 இறை வார்த்தையில் வாசிக்கிறோம், பொன் எவ்வாறு தீச்சூளையில் புடமிடப்படுகிறதோ அதுபோல மானக்கேடு என்னும் உலகில் கடவுளுக்கு ஏற்படைய மனிதர் சோதனை செய்யப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே இந்த உலகத்தில் பலவிதமான மானக்கேடுகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான அழிவுகள், பலவிதமான மரணம், பலவிதமான நோய்கள், பல கடன் பிரச்சனைகள், இவ்வாறாக பல இன்னல்கள் வழியாக நம்மை கடத்தி புகுத்தி கொண்டு போகிறவர் ஆவியானவர். அவர் கடத்தி புகுத்தி கொண்டு போவது நீ கடவுளுக்கு ஏற்படைய மகனா மகளா என்று சோதித்து பார்ப்பதற்காக. அவர் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை சோதித்தாரோ, எவ்வாறு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் அவர் மனிதனுடைய சாயலை கொண்டிருக்கிறார், மனிதனுடைய இச்சைகளை கொண்டிருக்கிறார். மனிதனாக அவர் தவறு செய்வாரா என்று சோதித்து பார்க்க ஆவியானவர் அவரை பாலைவனத்திற்கு வழிநடத்தினது போல இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கை பயணத்தில் ஆவியானவர் நம்மை பலவிதமான சோதனைகளுக்கு வழிநடத்துவார். ஆனால் அதே நேரத்திலே ஆவியானவர் கூட இருந்து நமக்கு தேவையான அனைத்தையும் கற்றுத் தருவார். நாம் லூக்கா நற்செய்தி 12 அதிகாரம் 12 இறை வார்த்தையில் வாசிக்கிறோம், நீங்கள் உகந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் கற்றுத் தருவார். நீ வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை உட்படுகிற போது என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு கற்றுத் தருகின்ற ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். நீ வாழ்க்கையினுடைய வேதனைகளில் கடந்து போகிற போது அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் தருகிற ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். ஆகியால் இந்த நேரத்திலே ஆவியினுடைய வரப்பிரசாதம் ஆவியானவரால் நிறையப்பட வேண்டும். இந்த அருள் பொழிவுதான் நமக்கு தேவை. வாழ்க்கையில் ஏசாயா இறைவாக்கினர் 40 அதிகாரம் 31 வார்த்தைகளில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய அடைக்கலம் புகுகின்றவர்கள் அவர்கள் ஓடினாலும் சோர்விட மாட்டார்கள், நடந்தாலும் தளர்ச்சி விட மாட்டார்கள், அவர் கழுகை போல சிறகடித்து பறப்பார்கள் என்று இந்த இறை வார்த்தையினுடைய அபிஷேகத்தால் கடவுளோடு நடக்கின்றவர்களாக, தூயாவியானவரோடு நடக்கின்றவர்களாக நாம் மாறுகின்றோம். தூயாவியானவரால் நடக்கின்றவர்கள் பலவிதமான இன்னல்களை எதிர்கொண்டாலும், பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும், பல நோய்களை எதிர்கொண்டாலும், கடன் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும், வாழ்க்கையில் பலவிதமான அவமானங்களை எதிர்கொண்டாலும் தளர்ந்து போக மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். மாறாக கழுகை போல மீண்டும் மீண்டும் சிறகடித்து பறந்து உயர்வார்கள். அவ்வாறு உயர்கின்ற ஒரு அபிஷேகத்தால் நிறையப்பட ஆவியானவருடைய உடனிருப்பை கெஞ்சி மன்றாடி கொண்டு ஆவியானவரால் நிறையப்பட தந்தை மகன் தூயாவியாராய் மூவர் இறைவனிடம் எங்களில் வந்து நிரம்பும் ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை உம்முடையதாக்கும், உமக்கு ஏற்புடையதாக மாற்றும் என்று கேட்டு ஆவியானவருடைய பாடலை பாடி ஆண்டவரை கேட்போம். தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரை போல நமக்குள்ளால் பெருக்கெடுத்து விடுகின்ற நதியாக ஆவியானவர் பெருக வேண்டும். யோவான் நற்செய்தி 17 அதிகாரம் 17 இறை வார்த்தையில் ஆண்டவர் இவ்வாறாக கற்பித்தார். பெருநாளின் திருநாளில் முக்கியமான நாளில் ஆண்டவர் எழுந்து நின்று பலிபீடத்திற்கு முன்னால் நின்று கொண்டு இவ்வாறாக மொழிந்தார், யாருக்கெல்லாம் தாகமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரட்டும், அவர்களுக்கு நீரூற்றினுடைய அபிஷேகத்தை கொடுப்பேன் என்று. இதோ தாகத்தோடு செபிக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த நீரூற்றாகிய பலிபீடத்திலிருந்து பாய்ந்து வருகின்ற நீரூற்றாகிய ஆவியினுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவாக கொடுப்பார். ஆகியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஆவியினுடைய வரப்பிரசாதத்தை கேட்டு தாகமாக இருக்கிறேன், எனக்கு தாரும், கர்மனையை பிளந்து வனாந்தரத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாரும் கொடுத்தது போல இன்று தாகத்தோடுகிற இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்தருளும் என்று கேட்போம். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர்
தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஏசாயா இறைவாக்கினர் 55ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக வாசிக்கிறோம். ஆண்டவர் கூறுகிறார், தாகமாயிருப்பவர்கள் அனைவரும் என்னிடத்தில் வரட்டும், பசியாயிருக்கிறவர்கள் அனைவரும் என்னிடத்தில் வரட்டும், அவர்கள் இலவசமாக பெற்று பருகட்டும், இலவசமாக பெற்று உண்ணட்டும் என்று. ஆண்டவரிடம் இந்த கொடையானது இலவசமாக இருக்கிறது. அவர் இலவசமாக வாரி வழங்குகிறார். ஆவியினுடைய வரப்பிரசாதத்தை இலவசமாக கொடுக்கிறார். விவிலியத்திலே திருத்தூதர் பணிகளில் நாம் வாசிக்கிறோம், பணம் கொடுத்து இந்த ஆவியினுடைய வரப்பிரசாதத்தை கேட்டு போன மனிதனுக்கு சாபத்தை கொடுத்த ஆண்டவர் இலவசமாக தருகிறார். நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம், நிலபுலன்களை கொடுக்க வேண்டாம், உன்னை கொடுத்தால் போதும். ஆண்டவரே, இதோ உமது அடியான் நான் உமது முன்னிலையிலே இருக்கிறேன், உமது அருள் பொழிவினுடைய அபிஷேகத்தை, உமது ஆவியினுடைய வரப்பிரசாதத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிற போது, இதோ ஆவியினுடைய வரப்பிரசாதத்தை இலவசமாக நீ வாழ்வு பெற வேண்டும் என்று, உனது வாழ்வு செழித்தோங்க வேண்டும் என்று, உனது வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆவியினுடைய வரப்பிரசாதத்தை தருகிறார் ஆண்டவர். ஆகிய ஆவியினால் நிறையப்பட ஆண்டவரே இந்த ஒரு வரப்பிரசாதத்தை மட்டும் தாரும். இதோ லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். 11:14 ஆண்டவர் கூறுகிறார், தந்தை கடவுள் தன்னிடம் கேட்பவருக்கு தூய ஆவியானவரை நிறைவாக கொடுக்கிறார் என்று. தன்னிடம் கேட்பவர்களுக்கு கொடுப்பார். நாம் கேட்டோம் என்றால் ஆவியினுடைய வரப்பிரசாதம் நிறைவாக ஆண்டவர் தருவார். ஆகியால் ஆண்டவரோடு கெஞ்சி மன்றாடுவோம், ஆவியினுடைய வரப்பிரசாதத்தை, ஆவியினுடைய அருள் பொழிவை, ஊற்று தண்ணீரை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று. ரட்சிப்பின் ஊற்று எந்தன் எழும்பின இந்த வேளையிலே, ரட்சிப்பின் ஊற்று எந்தன் எழும்பின இந்த வேளையிலே, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். உரக்க கை தட்டி பாடுவோம். வல்லமையாக இறங்கி முழுவதுமாக கொடுத்து வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. நன்றாக கை தட்டி நன்றாக பாடு. குரல் எழுப்பி பாடும். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அனைவரும் கண்களை மூடி இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். இது ஆண்டவர் விடிலிருந்து தனது அருட்கொடையாகிய தூய ஆவியானவரை நமக்காக பொழிந்து கொண்டே இருக்கிறார். அவரை இதயத்தில் வரவேற்போம், அவரை இதயத்தில் வரவேற்போம். கண்களை மூடி இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே எனக்குள் வந்து கொட்டிக்கொள்ளும். விண்ணிலிருந்து இறங்கி வருகின்ற ஆவியானவர் நம் இதயத்தில் நமக்குள் வாசம் செய்ய வரவேற்போம். இதோ பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக மொழிகிறார், தூய ஆவியானவர் உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார். நீங்கள் கடவுளுடைய ஆலயம், நீங்கள் கடவுளுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆவியானவர் வந்து குடிகொள்ள வேண்டும். இந்த உடலில் ஆவியானவர் வந்து குடிகொண்டு நம்மை அவருக்கு ஏற்புடைய ஆலயமாக மாற்ற வேண்டும். ஆவியானவரே வாரும்,
எங்களுக்குள் வாரும். கண்களை மூடி இருகரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து வாரும் தூய ஆவியே என்று அழைப்போம். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நமக்குள்ளால் அசைந்து ஆடுகின்ற ஆவியானவரை அவருக்கு விட்டுக் கொடுப்போம். அவர் இந்த நேரத்திலே நமக்குள் பல படைப்புகளையும் கொடுக்க போகிறார். தொடக்க நூலிலே வாசித்தது போல நீர்த்திரள் மீது அசைந்து ஆடிக்கொண்டிருந்த ஆவியானவர் ஒரு சொல்லால் ஒளி உண்டாகட்டும் என்றார். ஒளி உண்டானது. ஒரு சொல்லால் இரவு பகலாக நாட்களை திரித்தார். நீர்த்திரளை நிலத்தையும் மாற்றினார். மரஞ்செடி கொடிகளை படைத்தார். விலங்குகளை படைத்தார். மனிதரையும் அவ்வாறாய் அவர் உருவாக்கினார். திருப்பாடல் 139 வாசிக்கிறோம். ஆண்டவர் அனைத்தையும் அறிகிறார். தாயின் கருவறையில் நமக்கு உருதந்தவர் அவர். நமது உள்ளுறுப்புகளை எல்லாம் உருவாக்கினவர் அவர். இந்த நேரத்திலே நமது உடலில் உள்ள நோய்கள், நமது உடலில் உள்ள காயங்கள் அனைத்தையும் ஆவியானவருக்கு கொடுப்போம். ஆவியானவரே, என் இதயத்தில் என்னுள்ள வசிக்கிறேன். ஒரு வார்த்தையால், ஒரு சொல்லால் உலகத்தை உருவாக்குகின்ற ஆற்றலுடையவர். ஒரு சொல்லால் இப்போது என் உடலில், என் உள்ளுறுப்புகளில் உள்ள எல்லா காயங்களையும், எல்லா நோய்களையும், எல்லா காயங்கள், நோய்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையினுடைய சோதனைகளை எடுத்து மாற்றும். நமக்கு காயமுள்ள இடங்களை ஆவியானவருக்கு கொடுப்போம். நம் மனதில் காண்போம். என் உடலில் நோய் உள்ள இடத்தை ஆவியானவருக்கு கொடுப்போம். ஆவியானவரே, என் இதயத்தில் பிரச்சனை இருக்கிறது. ஆவியானவரே, என் குடலில் பிரச்சனை இருக்கிறது. ஆவியானவரே, என் சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கிறது. ஆவியானவரே, என் உணவு குழலில் பிரச்சனை இருக்கிறது. ஆவியானவரே, என் மூச்சு குழலில் பிரச்சனை இருக்கிறது. ஆவியானவரே, என் உடலில் பலவிதமான, பல இடங்களில், எனக்கு தெரியாத பல இடங்களில் கூட பலவிதமான நோய்கள் எனக்குள் அண்டி இருக்கிறது. இந்த நோய்களை எல்லாம் இந்த நேரத்திலே தருகிறேன். என் உடலுடைய எல்லா உறுப்புகளை சமர்ப்பிக்கிறேன். குழந்தை பேர் இல்லாமல், குழந்தை பேருக்கான எல்லா உறுப்புகளிலும் பிரச்சனை இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கட்டும். ஆண்டவர் தருவார். குழந்தை பெயரை தருகிறவர் ஆண்டவர். ஏசாயா 66:9 வாசிக்கிறோம். பிள்ளை பெயரை உருவாக்கின நான் பிள்ளை பெயரை தடை செய்வேனா என்று கேட்கிறார் ஆண்டவர். பிள்ளை பேர் ஆண்டவர் கொடுக்க கொடை என்று திருப்பாடலில் 137, 33, 27 அதிகாரம் 3 இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். பிள்ளை பெயர் கடவுள் கொடுக்கின்ற கொடை. ஆண்டவர் கொடையாக கொடுப்பார். குழந்தை பெயர்களை சமர்ப்பிப்போம். அதுபோல உடலுள்ள எல்லா விதமான நோய்களை, சிரசு முதல் பாதம் வரை உள்ள எல்லா காயங்களையும்
நோய்களையும் ஆவியானவர் கொடுப்போம். நமக்கு வேதனையுள்ள எல்லா இடங்களையும் ஆவியானவர் கொடுப்போம். ஆவியார் தொடட்டும். முட்டுவலி உள்ளவர்கள், கால்வலி உள்ளவர்கள், நரம்பு பிரச்சனையுடையவர்கள், நரம்பு தளர்ச்சியுடையவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கட்டும். ஆவியானவர் கொடுக்கட்டும். ஆவியானவர் இந்த நேரத்திலே குணப்படுத்துகின்றவராக, ஆற்றுகின்றவராக, தேற்றுகின்றவராக உன்னை தொடுகிறார். உனக்குள் வாசிக்கிறார் ஆண்டவர். உனக்குள் வசிக்கிறவர் வெறும் ஒன்றும் இல்லாதவர் அல்ல, அனைத்திற்கும் ஆற்றலுடையவர், அனைத்துக்கும் ஆற்றலுடையவர், ஒரு சொல்லால் உலகை படைக்க ஆற்றலுடையவர், அனைத்தைக்கும் மேல் அதிகாரம் கொண்டவர். அவர் ஒரு சொல்லால் உன்னை படைப்பார். உனக்குள் நோய்களை எல்லாம் எடுத்து மாற்றுவார். நம்புகிறவர்களுக்கு வாழ்வு உண்டு என்று கூறுகிறார். கடுகளவு விசுவாசம் உனக்குள் இருக்கிறது என்றால் மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விடு என்று கூறினால் அது விடும் என்று கூறின ஆண்டவர். இந்த உனக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த வல்லமையுடையவர். நீ விசுவசித்தார், நீ நம்பிக்கையோடு கொடுத்தார். இந்த ஆண்டவர் உன் காயங்களை, உன் நோய்களை, உன் மனப்பிரச்சனைகளை, உன் ஆன்ம நோய்களை எல்லாவற்றையும், உடல் பொருள் ஆவி அனைத்திலும் உள்ள எல்லா காயங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் இந்த நேரத்தில் எடுத்து மாற்றுவார். நம்பிக்கையோடு இந்த காயங்களை, அந்த இடங்களை எல்லாம் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஆராதனையில் ஜெபிப்பதற்காக கேட்டிருக்கிற மக்களை சமர்ப்பிக்கிற, குறிப்பாக ஐடா அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளையுடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அவர்கள் ஜெபிக்க கேட்டிருக்கிற எல்லா நபர்களையும் நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவருடைய தேவைகள், அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு தெரியும். நாங்கள் ஒன்றும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஐடா அவர்களிடம் சமர்ப்பித்த எல்லா விண்ணப்பங்களையும் முதுபு நிலையிலே நான் நிறுத்தி வைக்கிறேன். ஆண்டவரே, அந்த மக்களை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும், குறிப்பாக நீதிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நீதி கிடைக்க செய்திடலும் ஆண்டவரே. உடல் நோயினால் கஷ்டப்படுகிற உடல் நோய் மாறட்டும் ஆண்டவரே. அதுபோல நகை திருட்டு போனதற்காக கஷ்டப்படுகிற அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நகை திரும்ப கிடைக்க செய்திடலும் ஆண்டவரே. அவமானத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கையில் ஆண்டவரை அவமானம் எடுத்து மாற்றி அவர்களை உயர்த்தும். அவ்வாறாக அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் நிறையப்பட வேண்டிய நேரத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வல்லவரும் உயிருள்ளவரும் ஆற்றல் மிக்கவரும் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் மாற்ற வல்லவருமாக இருக்கிறதால் நம்முடைய சந்நிதியிலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஜெகோனாவை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, ஜெகோனாவுடைய உடல்நல குறைவை ஆண்டவரே இந்த நேரத்திலே காண்கிறீர் நீர் ஆண்டவரே. உம்மால் முடியும், ஒரு சொல்லால் அனைத்தையும் உருவாக்குகிறீரே. அந்த மகளுடைய ஆண்டவரே சதை வளர்ச்சியை எடுத்து மாற்று ஆண்டவரே. உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆகியால் உமது பாதத்தில் அந்த மகளை தருகிறேன் ஆண்டவரே. அந்த மகளுடைய ஜெபங்களை, அவருடைய கண்ணீரை, இந்த குடும்பத்தினுடைய வேதனையை காணும் ஆண்டவரே. ஆகியால் சிறு பிள்ளையாக இருக்கிறார், அவளை தொட்டு ஆசீர்வதி. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவளை தடுக்காதீர் என்று கூறி ஆசீர்வதித்த ஆண்டவரே. அந்த மகளை ஆசீர்வதி. அதுபோல இந்த சமூகத்திலே ஆண்டவரே பலவிதமான தேவைகளில் இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். எல்லாவருடைய தேவைகளையும் கண்ணீரையும் தொடத்து மாற்றும் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். அவளது கண்ணீரை கண்டு அவள் மீது பரிவு கொண்டு அவளை தொட்டு அழாதீர் என்று கூறின ஆண்டவர் நீர். இந்த நேரத்தில் இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் இதுபோல பலவிதமான கண்ணீர் உண்டு. வெளியே சொல்ல முடியாத அனுபவிக்கிற அளவுக்கு வேதனை அனுபவிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த மக்களை தொட்டு அழாதீர் என்று கூறும் ஆண்டவரே. அழாதீர், பரிவு கொண்டு அழாதீர் என்று கூறி ஆசீர்வதியும் ஆண்டவரே. நயின் விதவையினுடைய அழுகையை கண்டு அவளை தொட்டு அந்த மகனை எழுப்பி விட்டீர் ஆண்டவரே. மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கு உயிர் பிச்சை கொடும் ஆண்டவரே. வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடும் ஆண்டவரே. அனுதாபத்தோ தேவையில் இருக்கிறவர்களுக்கு அனுதாபத்தை கொடும் ஆண்டவரே. பலவிதமான பிரச்சனைகளில் ஆன்மீக தாகத்தால் இருக்கிறவர்களுக்கு ஆன்ம தாகத்தை தீர்த்து கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. அவ்வாறாக மக்கள் அனைவரும் உம்மை ஆராதிக்கிறவர்களா மாற ஆசீர்வாதங்களை வாரி விதைக்க வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் கண்ணோக்கி ஆண்டவரை ஆசீர்வதியும். அனைவரும் முழந்தல் பண்ணிடும். ஜெபித்துக் கொண்டே இருப்ப இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதோ அருட்பணியாடைய கரங்கள் ஆண்டவருடைய கரங்கள். அவர் அருட்பொழிவு செய்த போது இரு கரங்களையும் 1000 அவர்கள் எடுத்து பிடித்துக் கொண்டு இரு நாணயங்களை அவருடைய கரங்களில் கொடுத்துக்கொண்டு கூறுவார். இனி இந்த கரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கரங்கள். நோய்களை குணப்படுத்துவதற்கு, தீய ஆவிகளை ஓட்டுவதற்கான அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த கரத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற போது, அடுத்த கரத்தில் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் திருப்பொழிவு செய்து விடுகிறார் குருவானவர். இந்த குருவானவர் நமது சிரசின் மேல் கை வைத்து ஜெபிக்கிற போது, நமது குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்ற போது, இந்த பாவங்களில் இருந்து, இந்த சாபங்களில் இருந்து, இந்த நோய்களில் இருந்து, இந்த தீயாவினுடைய எல்லா கட்டுகளில் இருந்தும் ஆண்டவர் விடுதலை செய்வார். ஆகையால் ஆண்டவர் குருவானவருடைய கரங்கள் நமது சிரசின் மேல் படுகின்ற போது ஜெபிக்க வேண்டும். எனது பாவங்கள், எனது சாபங்கள், எனது தலைமுறை தலைமுறையாக என் குடும்பத்தில் வந்திருக்கிற எல்லா அழிவுகளும், எல்லா பாவங்களும், தீயாவினுடைய கட்டுகளும் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை வாய்ந்த வலது கரத்தினுடைய அதிகாரத்தால் விட்டு மாறுகிறது இந்த நேரத்தில் என்று நம்பி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்ட யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. அன்போடு இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள், ஆண்டவரின் பரிசுத்தமா சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள், சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் இரக்கம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. பரிசுத்த சரீரத்தாலும் விலையேறிய இரத்தத்தாலும் பாவத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீ விடுதலை செய்தீ. சர்வேஷாவும் திருவருளை சிந்திடுமேவும் மக்களில் தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் தெய்வவரங்கள்.
தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோ. ஆராதனை 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 செய்கிறோ. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. கடைக்கண்ணாலமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடைக்கண்ணாலமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோ. ஆராதனை 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 செய்கிறோ. தொடுவாய் இயேசுவே, நோய் களைவேன் இயேசுவே. மெய் தொடுவாய் இயேசுவே, நோய் களைவேன் இயேசுவே. ஆசீரளிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீரளிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோ. ஆராதனை 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 செய்கிறோ. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே,
சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தாரும். மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தாரும். பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும். பேரன்பே உன் பாதத்தில் என் முத்தம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை 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 செய்கின்றோ. ஆராதனை 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 செய்கின்றோ. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோ. ஆராதனை 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 செய்கின்றோ. ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமாம் மிசிகாவை வாழ்த்துங்கள். மிசிகாவின் புனிதமா திருப்பெயரை வாழ்த்துங்கள். இறையன்பின் நூற்றாகும் திரு இதயம் வாழ்த்துங்கள். பீடத்தில் வாழ்ந்தருளும் மிசிகாவை வாழ்த்துங்கள். மீட்பராம் மிசிகாவின் திரு ரத்தம் வாழ்த்துங்கள். மர நிறைவால் சிந்தும் ஆவி கடவுளை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தாயாகும் கன்னி மரியை வாழ்த்துங்கள். மரியாவின் தூயதாம் உற்பவம் வாழ்த்துங்கள். மோட்சாரோபண மாதாவின் திருப்பெயரை வாழ்த்துங்கள். தூயவளார் கன்னிகையின் வல்லவரை வாழ்த்துங்கள். புனிதரிலும் தூதரிலும் ஆண்டவரை